வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்னன்னா மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு பார்க்கும்போது அப்படியே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பில்லை, ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா மற்றும் 10 பல் பூண்டு. ஒரு கிண்ணத்தில் 5 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா பவுடர் போட்டுக்குங்க. கரைச்சி வச்ச புளியை மீன் மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு சட்டியை எடுத்துக்கங்க. சட்டி காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானோடனே தேவையான அளவு வடகம் சேர்த்துக்குங்க. இப்போதான் இருக்கும். அதாவது என் கையை சுடணும் உங்களுக்கு. அதான் இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட 10 பல் பூண்டையும் கருவேப்பிள்ளையையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியையும் 4 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ புளி கரைசலை சேர்த்துக்கவும். சுத்தம் பண்ணி வச்ச 1 கிலோ காளா மீனை நாங்கள் சேர்த்துக்கிறோம். மீன் நல்லா வேகிறதுக்கு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. வெட்டி வச்ச மாங்காயை புளிப்புத்தன்மைக்காக நாங்கள் சேர்த்துக்கிறோம். எங்களுக்கு மாங்காயை மீன் குழம்புல போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது புளிச்சுக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவைக்காகவும் திக்னஸ்க்காகவும் நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து மழைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விடுங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குல்ல? சாப்பிட்டு பாருங்கள், மஜாவாக இருக்கும். இந்த மீன் குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். டாடா, பாய்.